மக்கள் ஏமாத்துறதுக்காக நீங்க என்ன வேணாலும் பேசுவீங்க. பொய் வாக்குறுதி மட்டும் கொடுத்துட்டு 5 வருஷம் ஆட்சி நடத்துனீங்க. மறுபடியும் மக்களுக்கு பொய் சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு மக்கள் ஏமாத்தணும்னு நினைக்கிற திமுகக்கு தமிழகத்துல இந்த முறை புதுச்சேரியிலையும் இந்த மக்கள் வந்து ஒரு சரியான பதில் கொடுக்க போறாங்க. புதுச்சேரி மாநிலத்திற்கு மாநில அந்தஸ்து வாக்குறுதி கொடுக்க சொல்றீங்களா? இல்ல சும்மா வந்து இந்த தேர்தலுக்காக மக்கள் ஏமாத்துறதுக்காக வாக்குறுதி கொடுக்க சொல்றீங்களா? எல்லாமே வந்து வரும். ஆனா எல்லாத்துக்கும் நேரம் காலம் இருக்கு, ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. பிரதமர் மோடி அவர்கள் மட்டும் இங்க உட்கார்ந்துட்டு நான் வந்து வாக்குறுதி கொடுத்துட்டு போயிட்டேன்னு அப்படி கிடையாது. ஸ்டேட் கோடு கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல விஷயம் தான். அவர் வந்து கோரிக்கை வச்சிருக்காரு, நாங்க வந்து ஆதரிக்கிறோம், நாங்க வந்து வரவேற்றோம். ஆனா இருந்தாலும் ஒரு ஸ்டேட் ஹுட் கொடுக்கறதுக்கு, ஒரு யூனியன் டெரிட்டரிக்கு ஸ்டேட் ஹுட் கொடுக்கறதுக்கு பல விஷயங்கள் நம்ம வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. பல கட்சிகள் கிட்ட பேச வேண்டியதா இருக்கு, பல மாநிலங்கள் பேச வேண்டியதா இருக்கு. இட்ஸ் a ப்ரொசீஜர். இப்போ இன்னைக்கு வந்து நேத்து வந்துட்டு போன சில தலைவர்கள் நாங்க வந்தாக்கா நாங்க வந்து இம்மிடியட்டா வந்து ஒரு ஸ்டேட் ஹுட் கொடுக்குறோம்னா, ஒரு மாநில அந்தஸ்து கொடுப்போம்னா சொல்லிட்டு போறாங்க. எப்படி கொடுப்பீங்க? மல்லிகார்ஜுன் கார்கே சார் நிறைய விஷயங்கள் சொல்லுவார். அவருடைய நாற்காலி காப்பாற்றுறதுக்காக 2029 பிரதமர் மேலேயே வந்து பிரசிடென்ட்டும் ராகுல் காந்தி ஆயிடுவாரு சொன்னாலும் சொல்லுவாரு. பிரசிடென்ட் அண்ட் பிரைம் மினிஸ்டர் ரெண்டுமே ராகுல் காந்தி வந்தாருன்னு சொல்லுவாரு. அவருடைய நாற்காலி காப்பாற்றுறதுக்காக என்ன வேணாலும் சொல்லுவாங்க. ராகுல் காந்தி பிரதமர் ஆகுறது ஒரு தூரத்து கனவு கண்டுறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு. அப்துல் கலாம் அவர்கள் சொன்னாரு, கனவு கண்டுங்க, பெருசாவே கண்டுங்க. அது ராகுல் காந்தி அவர்களுக்கு பொருத்தும். ஆனா என்னைக்குமே வந்து அது நிரந்தரம் ஆறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எங்க இருந்தாலும் கள்ளச்சாராயம் வந்து நிச்சயமாக வந்து நம்ம ஆதரிக்க கூடாது. 10 பேர் இறந்திருக்காங்கன்னா மனசு கஷ்டமா தான் இருக்கு. தமிழகத்துல வந்து இத்தனை பேர் நான் போனேனே, NCW மெம்பரா இருக்கும் போது நான் போனேனே, அங்க என்ன கள்ளக்குறிச்சிக்கு அப்போ என்ன ஆச்சு? என்ன ஒரு விஷயங்கள் எடுத்தாங்க, என்ன ஒரு ஸ்டெப் எடுத்தாங்க? டாஸ்மார்க் 10 மணிக்கு மேல இன்னைக்கு தமிழகத்துக்கு 10 லட்சம் கோடி கடன் இருக்கு. நீங்க வந்து வெறும் டாஸ்மார்க் நம்பி மட்டும்தான் ஒரு மாநிலத்துல நடத்துவேன்னா அது எப்படி? அந்த டாஸ்மார்க்கே உங்களுக்கு எவ்வளவு வந்து ஒரு கட்டிங் வருது அதுவும் நம்ம பார்க்கணும். நீங்க வெறும் போது பொருட்கள் வெறும் வந்து எப்படி ஈஸியா ஒவ்வொரு பள்ளிக்கூடத்து வாசல்லையும் ஒவ்வொரு கல்லூரி வாசல்லையும் உங்களுக்கு போதை பொருட்கள் ஈஸியா கிடைக்குது. மெயின் ரோட்ல ஓகே ஓபன் பண்ண, நீ சாராய டாஸ்மார்க் ஓபன் பண்ண, எனக்கு கட்டிங் வரதா அது போதும். அந்த ரேஞ்ச்ல இன்னைக்கு தமிழகமே இருக்கு. ஒரு டாஸ்மார்க் மட்டும் நம்பி ஒரு யூனியன் டெரிட்டரி புதுச்சேரி கிடையாது. டூரிசம் இருக்கு, பாதுகாப்பு இருக்கு, முன்னேற்றம் இருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு. அதை நம்பிதான் புதுச்சேரி இருக்கு. வெறும் டாஸ்மார்க் நம்பி புதுச்சேரி கிடையாது. இல்ல அரசியலுக்கு இப்பதான் வந்திருக்காரு, விட்டுடுங்க. விமர்சிக்கிறது பத்தி இல்ல, அரசியல் தெரிஞ்சவங்களை பத்தி நம்ம பேசலாம். அவர் நேத்து தான் வந்திருக்காரு. நேத்து ஒரு இடத்துல வந்து அவருடைய யாருக்கு வாக்கு சேகரிக்க போறோம்னா அவரு பேர் சொல்லாம எந்த கட்சியில இருக்கிறத ஒரு வேட்பாளரோட பேர் வேற சொல்லிட்டு போயிட்டாருல. மனசுல நாங்க இருக்கோம், அது மட்டும் உறுதியா இருக்குல்ல. விஜய் மனசுல பாஜக இருக்கு, அது மட்டும் உறுதியா இருக்கு. நேத்து பாஜகவுடைய வேட்பாளர் பேர் தானே சொல்லிட்டு போனாரு. அது வரைக்கும் செல்வம் சார் பேர் தானே சொல்லிட்டு போனாரு. அதான் மணலி தொகுதியில செல்வம் பேர் தானே பேர் சொல்லிட்டு போனாரு. அது வரைக்கும் எங்களுக்கு சந்தோஷம். அப்போ வந்து எங்களை நம்பிதான் அவங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. அவங்க வலுப்படுத்துறதுக்காக பிஎம் வேணும்னு சொல்றாரா? இல்ல அதுதான் சொல்றேன். அப்போ எதுக்கும் இப்போ எப்படி நாங்க வந்து ராகுல் காந்தி பார்த்துட்டு எங்களுக்கு மிகப்பெரிய வலிமை வந்து ராகுல் காந்தி சொல்றோம், சரிங்களா? அப்போ இவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க. திமுக பொறுத்த வரைக்கும் அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க. பிரதமர் மோடி எங்க வந்தாலும் அது திமுக வெற்றி கிடையாது. இந்திய தேசத்துக்கு, தேசியோட மண்ணுக்கு தான் வெற்றி. அதுதான் உறுதி.